ஸ்ரீ குருभ्यो நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹி குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோஃப் பரமம் சிசுரஸ்மி குரோஹோ மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. नमः सूर्याय शान्ताय सर्वरोगनिवारिणे आयुरारोग्यमैश्वर्यं देहि देव जगत्पते सप्ताश्वरथमारूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम्. हेलालोलं वहन्ती विषधरदमनस्याग्रजेणावकृष्टा स्वर्वाहिन्या सुदूरं जनितजवजया स्यन्दनस्य स्यदेन निर्व्याजं तायमाने हरितिमनि निजे स्फीतफेनाहितश्रीः अश्रेयांस्यश्वपङ्क्तिः शमयतु यमुने वापरा தாபனீவஹ. யமுனை ஆற்றையும் அந்த குதிரைகளையும் கம்பேர் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. யமுனை சூரியனுக்கும் சாயைக்கும் பிறந்த பெண்ணு, அதனால கருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. கங்கை நீர், யமுனா நீர் பிளாக் கிடையாது, பட் அது பிளாக் டார்க் அப்படின்னு சொல்லப்படுறது. சூரியனோட குதிரைகள் டார்க் கிரீன்னு சொல்லுவா, இல்ல அது கருமை, ரொம்ப ஒரு டார்க் கலர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. சோ அதனால இது ரெண்டையும் கம்பேர் பண்றது எப்படின்னு பாக்கலாம். ஹேலாலோலம் வஹந்தி, ரொம்ப ஒரு ஒரு விளையாட்டா ஒரு சஞ்சல், அதாவது இந்த ஹார்ஸோட ரன்னிங் அந்த கதி ஸ்பீடு ரொம்ப. ஹேலாலோலம் வஹந்தி, விளையாட்டான ஒரு நடையை கொண்டு, விஷதர தமனஸ்ய அக்ரஜேன, விஷதர விஷத்தை வைத்து கொண்டிருக்கின்ற யாரு? பாம்பு. அந்த பாம்போட தமனம், அந்த பாம்பை கொல்ற யாரு? கருடன். அந்த கருடனோட அக்ரஜ அண்ணா அருணன், சூரியனோட தேரோட்டி. சோ அந்த விஷதர தமனஸ்ய அக்ரஜேன சுதூரம் அவகிருஷ்டா ஸ்யந்தனஸ்ய ஸ்யதேன, சுதூரம் ரொம்ப தூரம், அவகிருஷ்டா அந்த இழுக்கப்பட்ட, ஸ்யந்தனஸ்ய, ஸ்யந்தனம்ங்கிறது தேர், தேரினுடைய சதம், சதம்ங்கிறது வேகம், அந்த வேகமானது ஸ்வர்வாஹின்யாகா, ஸ்வர்வாஹினி கங்கை, ஆகாஷ கங்கையுடைய ஜனித ஜவ ஜயா, ஜனித உண்டான ஜவங்கிறது வேகம், அந்த அந்த ஆகாஷ கங்கையோட வேகத்தையே இந்த குதிரையோட வேகம், இந்த ஸ்பீட் ஜெயிச்சுடுறதாம். நிர்வியாஜம், ஒரு சந்தேகமே இல்லாம, தாயமானே நிறைய ஆன, மல்டிப்ளை ஆன, நிஜே ஹரித்திமணி, தன்னுடைய ஹரித்திமணிங்கிறது தான் அந்த டார்க் கலர் ஆஃப் தோஸ் ஹார்சஸ், ஆல் த 7 ஹார்சஸ். அதோட எல்லா ஹார்ஸும் நல்ல டார்க் கலர்ல இருக்கு இல்லையா, இருக்கும் பொழுது அதோட வாயில நொர வருது, அந்த வெள்ளை வெளியேர்னு ஒரு நொர வருது. சோ ஸ்பீத, ஸ்பீதங்கிறது நிறைய, பேன, பேனங்கிறது நுரை, ஆஹித ஸ்ரீஹி அந்த உண்டான அந்த ஸ்ரீங்கிறது தான் அந்த ஒரு அழகான வர அந்த வெள்ளை நுரையானது. யமுனை ஓடும் பொழுது அந்த வெள்ளை வெளியேர்னு நுரைகள் வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கான். அபரா யமுனா இவ, இன்னொரு யமுனையை போல இருக்கின்ற அந்த தாபனி அஸ்வபந்திகி. தாபனி அப்படின்னா தபனன், சூரியன். தபனம்னா என்ன? நல்ல சூட்டோட இருக்கிறது, அவர் சம்பந்தப்பட்ட, அதாவது அவருடைய தேரின் குதிரைகளான இந்த குதிரைகள். தாபனி அஸ்வபந்திகி, அந்த சூரியனுடைய குதிரைகளின் வரையானது வஹ அஸ்ரேயாம்சி சமயத்து, உங்களுடைய ஸ்ரேயாம்சினா என்ன? நல்லவைகள். அஸ்ரேயாம்சினா நல்லவைகள் இல்லாதவை அனைத்தையும் ஷமயத்து நீக்கட்டும் போக்கட்டும்னு சொல்றது. இது எப்படி யமுனைக்கு போறது அப்படின்னு சொன்னா, விஷதர யாரு? காளியன். அந்த காளியனை தமனன், யார் தமனம் பண்ணா? ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணரோட அக்ரஜ யாரு? பலராமன். பலராமன் தானே யமுனையோட ஃப்ளோவையே வேற பக்கமா மாத்தினார் இல்லையா, அந்த இதால ஒரு கிழி கிழிச்சு. சோ சுதூரம் அவகிருஷ்டா, அவரால ரொம்ப தூரம் இழுக்கப்பட்ட, ஸ்யந்தனசிய ஸ்யதேன அந்த யமுனையுடைய நீரினுடைய வேகமானது, பெருக்கானது, ஸ்வர்வாஹின்யாக இங்கே கங்கை எடுத்துக்கணும் நம்ம. சோ கங்கையுடைய வேகத்தினை காட்டிலும் நிறைய, அதனை ஜெயிக்கின்றபடியா நிர்வியாஜம்
சந்தேகமே இல்லாம கங்கையோட ஒரு பிரவாகத்தையும் இந்த யமுனையோட பிரவாகமானது ஜெயிக்கின்றது ஸ்பீட்ல. காயமானே நிஜே ஹரித்திமணி ஸ்பீத்தப்பேன ஆகித ஸ்ரீஹி. அந்த யமுனை நல்லா வேகமா ஓடும் பொழுது அதுல இருந்து பொங்குகின்ற நுரைகள், கருப்பா ஓடுற யமுனையில வெள்ளை வெளியேறுகின்ற நுரைகள். அப்பேற்பட்ட அந்த அஸ்வ பங்கிகி உங்களுடைய அஸ்ரேயாம்சி சமயத்தோ அப்படின்னு யமுனையையும் இந்த அஸ்வ பங்கியையும் கம்பேர் பண்ணி இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்லியிருக்கார். சூரியனுடைய குதிரைகளுக்கும் யமுனை நதிக்கும் புமை கூறுகிறார் கவி. காளியன் என்ற நாகராஜனின் கொட்டத்தை அடக்கிய கண்ணனின் அண்ணன் பலராமன் தனது கலப்பையால் பூமியை கீறி யமுனையை வழிமாற்றி விட்டான். அதனால் என்ன, யமுனை கவலைப்படவில்லை. ஒய்யாரமாக, அதாவது ஹேலாலோலம், மிதப்பாக செந்தனேன பச்சை பசேல் என்ற பிரவாகம் ஓடுகிறது. அப்பால் இடதுபுறத்தில் கங்கை தன்னை விஞ்சி முன்னேறுகிறதே என்ற கவலையே இல்லை. சிரித்து கொண்டே தன் போக்கில் நுரைகளை நிரப்பிக் கொண்டே போகின்றது. இதே போல சூரியனுடைய குதிரைகளும் அன்றாடம் ஓடி பழகிய நம்பிக்கையில் பாம்புகளை அடக்குகின்ற கருடனின் சகோதரனான அருணனின் லகான், அதாவது அந்த கடிவாளத்தின் இழுப்புக்கு இடம் கொடுக்காமல் ஆகாச கங்கையின் வேகத்தை வெற்றி கொண்டு தமது பச்சை நிற நிழல் நீண்டு கொண்டே போக வாய்களில் நுரைகளை பெருக்கிக் கொண்டு நிதானமாக ஓடுகின்ற சூரியனுடைய குதிரைகள் உங்களது தீமைகளை ஒழிக்கட்டும். இங்கு ஒரு சுவாரஸ்யம். யமுனை தாபனி, தாபனிங்கிறது தபனசிய அப்பத்தியம், அதாவது தபனனான சூரியனுடைய பெண்ணுன்னு அர்த்தம். சூரியனின் குதிரை வரிசையும் தாபனி. இப்படி இந்த சொல்லின் ஸ்லேடையும் ஸ்லோகத்திற்கு மெருகூட்டுகிறது. The row of the horses of the sun like another Yamuna with swollen foams and heightened greenness, led by the elder brother of the vanquisher of serpents, Aruna Balarama, playfully moves on and outpaces Swarganga by the speed of the chariot. May that row of the horses remove your difficulties. Helalolam vahanti विषदरदमनस्याग्रजेनावकृष्टा स्वर्वाहिन्याः सुदूरं जनितजवजया स्यन्दनस्य स्यदेन निर्व्याजं तायमाने हरितिमनिनिजे स्फीतफेनाहितश्रीः अश्रेयांस्यश्वपङ्क्तिः शमयतु यमुनेवापरातापनी वः आर्गोपान्ते सुमेरोर्नुवति कृतनतौ नाकधाम्नां निकाये वीक्ष्य व्रीडानतानां प्रतिकुहरमुखं किन्नरीणां मुखानि सूते सूयत्यपीषज्जडगतिवहतां कन्धराधैर्वलद्भिः वाहानां व्यस्यताद्वः समम् असमहरेर्ह्रेषितं कल्मषाणि मार्ग उपान्ते सुमेरोः नुवति कृत नतौ नाक धाम्नां निकाये वीक्ष्य व्रीडा नतानां प्रतिकुहरमुखं किन्नरीणां मुखानि सूते असूयति अपि ईषत् जडगति वहतां कन्धर अर्धैः वलद्भिः वाहानां यस्यतात् वह समम् असमहरेः ह्रेषितं कल्मषाणि. இங்க அசமஹரி அப்படிங்கிறது வந்து சூரியனை குறிக்கிறது. சமம் அப்படின்னா ஈவன், அசமம்னா ஆட். சூரியனுடைய குதிரைகள் 7 இல்லையா, அசமம். அசமஹரி, சாரி, ஆட் நம்பர் ஆஃப் ஹார்சஸ் உடைய சூரியன், சரியா. ஸோ அசமஹரேஹே அவருடைய வாஹானாம், அந்த அவரை வகிக்கின்ற அந்த குதிரைகள் அப்படிங்கிற அர்த்தம் இதுல வருது. சுமேரோஹோ மார்க உபாந்தே, அந்த சுமேரு மலையினுடைய மார்க்கம் வழி, அதுக்கு பக்கத்துல உபாந்தே கிருத்த நத்தவ், அங்க எல்லாரும் வந்து சூரிய பகவான் வந்து வெளியில வர தேர்ல வரும்பொழுது எல்லாரும் வழிபடுறா அவரை. யாரு? நாக்க தாம்னாம், ஸ்வர்க்கம் நாக்கனா தாம்னாம், சொர்க்கத்தை இருப்பிடமாக உடைய அந்த தேவர்கள், அவளோட கூட்டம். ஒரு நிகாயே நுவதி, நுவதிங்கிறது ஸ்துதி செய்யும் பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா பிரதி குஹர முகம், அங்க பெரிய சுமேரு மலை இல்லையா, அந்த மலையில ஒரு நிறைய குகைகள் இருக்கும். அந்த குகைகள் ஒரு குகையோட முகத்திலையும், அதாவது வாயிலையும் பிரீடா ஆனதானா, ஒரு வெட்கத்தோட குனிஞ்சு இப்படி பாக்குற கிண்ணற அப்படிங்கிறதும் வந்து ஒரு ரெண்டு டைப் சொல்லலாம். அதுல ஒண்ணு ஹார்ஸோட ஃபேஸு ஹியூமன் பாடி, இல்ல ஹியூமன் ஃபேஸு ஹார்ஸோட பாடி. இங்க வந்து ஹார்ஸோட ஃபேஸு ஹியூமன் பாடி, அந்த மாதிரி இருக்கிற அந்த கிண்ணறினாம்
கிண்ணற பெண்கள் எல்லாரும் இந்த குதிரைகள் 7 இருக்கு இல்லையா, இத பார்த்துட்டு வெக்கப்பட்டு ஒரு குகையோட வாசல்லையும் நின்னுட்டு வெக்கப்படுறாளாம். அதை பார்த்துட்டு இந்த குதிரைகள் 7 ஒரு குகையையும் இப்படி ஓடுறப்ப அந்த திரும்பி பார்த்துட்டே போறதாம் அந்த கிண்ணறி, அந்த விமன், அந்த ஹார்ஸ் ஃபேஸ் உடைய விமன் எல்லாரையும். அப்ப அந்த சூத்தனுக்கு நேச்சுரலி கோபம் வரும் இல்லையா, ஒரு தேர் போயின்னு இருக்கிறப்ப 7 குதிரையும் இப்படி திரும்பி இப்படி ஓரமா பார்த்துட்டே போச்சுன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் த சேரியட் வில் பி அஃபெக்டட். அதனால சூத்தே அசூயத்தி, அந்த சூத்தனான அருணனுக்கு கோபம் வருது. அசூயத்தினா என்ன, கோபிக்கும் பொழுதும். அப்படி அவர் கோச்சுண்டு இருந்தாலும் கூட வலத்பிஹி, வலத்னா அப்படி திருப்பறது, எதனா கந்தர அர்த்தைஹி, கந்தரனா கழுத்து, அப்படி ஒரு அரை கழுத்தை இப்படி திருப்பி பார்த்துட்டே போறதான் 7 குதிரைகளும். வீக்ஷிய, அதை பார்த்துட்டு ஈஷத் ஜடகதி வகத்தாம், அந்த பார்த்துன்னு போறப்ப ஸ்பீடு நேச்சுரலி குறையிறது. அதனால ஈஷத் ஜடகதி, ஜடகத்தின்னா என்ன, ஒரு மந்தமான கதி. வகத்தாம் வகிக்கின்ற அந்த அசமஹரேஹே வாகானாம் பிரேஷிதம். அருணன் இந்த குதிரைகள் இந்த மாதிரி பண்றதுன்னு சொல்லி பிடிச்சு இழுப்பா இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. அதனால அது ஹிரேஷிதம் அப்படின்னு சொன்னா நெய், இந்த குதிரையோட கணைப்பு, அந்த கணைக்கிறது எல்லாம். அப்பேற்பட்ட அந்த ஹிரேஷிதம், வாகானாம் ஹிரேஷிதம், வக கல்மஷாணி, உங்களுடைய கல்மஷங்கள், உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் சமம் வியஸ்தாத், போக்கடிக்கட்டும், கம்ப்ளீட்டா போக்கடிக்கட்டும் அப்படின்னு இதுல சொல்ற. மேரு பர்வதத்தின் வழியாக சூரியனின் ரதம் செல்லும் பொழுது வழியில் தேவர்களின் குழாம் சூரியனை வழிபட்டு துதி செய்து தலை வணங்குகின்றனர். அப்பொழுது மேரு மலைகளில் உள்ள குகைகளிலிருந்து வெளிவந்த குதிரை முகமுடைய கிண்ணற பெண்கள் சூரியனின் குதிரைகளை கண்டு நாணி தலை குனிகின்றனர். இச்செயலை கண்டு ரத குதிரைகள் மெல்ல நடை போட்டு திரும்பி பார்க்கின்றன. இதனால் கோபம் கொண்ட சூரிய சாரதி அருணன் குதிரைகளின் கடிவாளத்தை பிடித்து இழுக்கின்றான். இதன் காரணமாக அந்த தேர் குதிரைகள் ஏக காலத்தில் கனைக்கின்றன. இத்தகைய கனைப்பொலி உங்களுடைய பாபங்களை அழிக்கட்டும். மேடம், ஹ்ரேஷிதமா இல்லனா ஹேஷிதமா? ரெண்டுமே நேம் தான், ஹ்ரேஷிதம் ஆர் ஹேஷிதம். Okay. The horses of the sun make the charioteer angry for their slow pace as they glance, bending their heads at the bashful Kinnaris standing at the entrance of the caves near the path of Sumeru at the time of prayers by the gods. May the neigh of those horses ward off all your sins. Margopante Sumeror Nuvati Kritanatau Nakadham Nam Nikaye Vikshya Vridanathanam Pratikuharamukham Kinnarinam Mukhani Sute Suyatyapishaджадагati Vahatam Kandharadhairvaladbhihi Vahanam Vyasyatadvasamam Asamaharer Hreshitam Kalmashani. 49. Dhunvanto Neeradalir Nijaruchi Haritaf Pashvayof Pakštulyaha Talutanaih Khalinaih Khachita Mukharuchaschyotata Lohitena Uddiyeva Vrajanto Diyati Gativashadarkavaha Kriyasuhu Kshemam Hemadri Hridya Drumashikarashirashreni Shaka Shuka Vaha. லாஸ்ட் லைன் கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் இருக்கு. துன்வந்தக நீர தா ஆலிஹி நிஜ ருச்சி ஹரிதாஹா பாஷ்வயோஹோ பக்ஷதுல்யாஹா தாலு உத்தானைஹி கலீனைஹி கச்சித முக ருச்சஹ ச்யோததா லோஹிதேன உட்டீய இவ விரஜந்தஹ வியதி கதிவசாத் அர்க்கவாஹாஹ கிரியாசுஹு க்ஷேமம் ஹேம அத்ரி ஹ்ருத்ய த்ரும சிகர சிரஸ்ரேணி சாகா சுகாஹா வஹ. இதுல அந்த சூரியனோட குதிரைகளையும் பச்சை கிளிகளையும் கம்பேர் பண்றார். எப்படின்னு சொன்னா, சூரியனோட குதிரைகள் கிளிகள், சூரியனோட குதிரைகள் ஆகாசத்துல தான் சஞ்சரிக்கிறது இல்லையா. இங்கேந்து இப்படி போகும் பொழுது அந்த மேகங்கள் எல்லாம் கிளியோட இறக்கைகள், விங்ஸ். குதிரைகள் ஓடுறது, கிளிகள் பறக்கிறது. குதிரை எங்கேருந்து கிளம்புறது? மேருமலையோட உச்சியிலேருந்து கிளம்புறது. கிளிகள்லாம் எங்கேருந்து கிளம்பும்? ஒரு பெரிய மரத்தோட மேல் உச்சியிலேருந்து கிளம்பும். அப்புறம் இந்த கிளிகளுக்கு மூக்கு சிகப்பா இருக்கும், பீக் ரெட்டா இருக்கும் பேரட்ஸ்க்கு. அதே மாதிரி இந்த குதிரைகள் பச்சையா இருக்கு. இந்த பச்சை குதிரைகளுக்கு இந்த கடிவாளம் இழுத்து இழுத்து அந்த மூக்கு பக்கம் செவந்து போய் காணப்படுறது.
ஸோ இதுதான் இந்த கம்பேரிசன், இதுதான் இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். நிஜ ருச்சி ஹரிதாக, அதனோட காந்தி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பச்சை வர்ணத்துல இருக்கு குதிரைகள், அதே மாதிரிதான் கிளிகளும். பார்ஷ்வயோகோ பக்ஷ துல்லியாக, பக்ஷங்கிறது விங்ஸ், பக்ஷ துல்லியாக இறக்கைகளை போல இருக்கின்ற, பார்ஷ்வயோகம்னா ரெண்டு பக்கமும் இருக்கின்ற, நீரதா ஆலிஹி, நீரனா ஜலம், தானா கொடுக்கின்ற, ஆலினா வரிசை, சோ மேகங்கள், மேகங்களோட வரிசை வந்து விங்ஸ் மாதிரி இருக்கு. அத வந்து துன்வந்தக, பறவை பறக்கும் பொழுது அப்படி விங்ஸ மேலையும் கீழையும் எடுத்து எடுத்து பறக்கிற மாதிரி இது வந்து அந்த மேகங்களை எல்லாம் அப்படி உதறி 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 பறக்கிறதுன்னா ஓடுறது. தாலு உத்தானைஹி, தாலு அப்படின்னா அந்த முகவாய் பகுதி, தாடன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து உத்தானைஹி, அதுல போடப்பட்டு இருக்கிற அந்த கலீனைஹி, கலீனத கடிவாளம், அந்த கடிவாளத்தை டைட்டா பிடிச்சு இழுக்கிறதுனால சியோத்ததா அப்படியே வழியிறது. என்னது அப்படின்னா லோஹித்தேன, ரெட்னஸ், ரத்தம் வழியறதுன்னு எடுத்துக்க வேண்டாம், அது வந்து அப்படியே ரெட்டிஷா ஆயிடுறது அந்த இடம், அந்த கடிவாளம் போட்டு போட்டு போட்டு. அதனால கச்சித்த முக ருச்சக, அதனால இன்னும் ஒரு ரெட்னஸ், முகத்தோட காந்தி வந்து இன்னும் கொஞ்சம் ரெட் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி வியத்தி ஆகாசத்துல கதி வசாத்து, அந்த போகிற ஒரு கதியோட தன்மையினால உட்டிய இவ, உட்டியன பறக்கிற மாதிரி விரஜந்தக போய்கொண்டு இருக்கின்ற அந்த சூரியனுடைய அர்க்கவாகா, அர்க்கன சூரியன், அந்த சூரியனை வகித்து கொண்டு ஓடுகின்ற அந்த குதிரைகள், வக க்ஷேமம் கிரியாசுகு, உங்களுக்கு க்ஷேமத்தை அருளட்டும். ஹேம அத்ரி ஹிருத்ய துரும சிகர சிரஸ்ரேணி சாக்கா சுகாக, எப்படி இருக்கு இது அப்படின்னு சொன்னா, ஹேம அத்ரி சுமேரு மலை, அந்த மலையோட ஹிருத்யம், ரொம்ப அந்த மலையில இருக்கிற மனச கவர்ற துருமனா மரம், அந்த மரங்களோட சிகர உச்சி பாகத்துல, சிரஸ்ரேணி, சாரி சிரதான் வந்து உங்களுக்கு உச்சி பகுதி, சிகரனா மேல இருக்கிற அந்த கிளைகள், அதுல இருந்து இருக்கிற ஷாக்கா சுகாகா, அந்தந்த கிளைகள்ல உட்கார்ந்து இருக்கிற, சுகானா பேரட்டு, ஷாக்கா அப்படின்னா பிரான்சஸ், ஸோ ஷாக்கா சுகாகா மாதிரி இருக்கிற அந்த குதிரைகளுடைய வரிசையானது உங்களுக்கு க்ஷேமத்தினை அருளட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. மேடம், இந்த 2-3 இந்த அஸ்வ வர்ணனத்துலதான் வந்து கிரீன் கலர் குதிரைங்கிறது மென்ஷன் பண்றாங்க இல்லையா? ஆமா, ஆக்சுவலா நம்ம பாக்குறப்ப அது பியூர் ஒயிட் அப்படித்தானே சொல்லுவோம் இல்லையா? இல்ல சூரியனோட குதிரைகள் வந்து கிரீன் தான். அந்த கருடனுக்கு வந்து அவங்க அம்மா, அந்த இன்னொரு சித்தி வந்து அந்த ஒயிட் கலரோட டெய்ல் வந்து ஒயிட்டா தான் இருக்கும்னு சொல்லிதானே கருடன் கிட்ட, அந்த கருடனோட அம்மா கிட்ட ஒரு இதே பண்ணுவா இல்லையா? அது ஒயிட்டா இருக்கு அப்படின்னு, இல்ல அது பிளாக்கா இருக்குன்னு அவ சொல்லுவா. அதனாலதான் தன்னோட பாம்பெல்லாம் அந்த வாலுல போய் உட்கார வச்சு அது காமிப்பா இல்லையா? பட் சூரியனுடைய குதிரைகள் டார்க் கிரீன், ஒரு கருமை வர்ணம் கூட சில இடத்துல சொல்லுவா, கிரீன் தான், ஹரித்திமணி, ஃபுல்லா ஹரித்திமணி தான் சொல்றா பாருங்க. ஆமா, அது இந்த ரீசெண்டா இந்த அஸ்வ வர்ணனத்துலதான் ஃபுல்லா கிரீன் தான், சூரியனோட குதிரைகள் கிரீன் தான். அது வந்து உச்சைஸ்ரவஸ் குதிரைக்கு நினைக்கிறேன் இல்லையா? அந்த இப்ப இவா சொன்ன கதை கத்ருவோட அந்த நாகம் எல்லாம் வந்து அந்த வால்ல சுத்தி உட்கார்ந்து, அது வந்து உச்சைஸ்ரவஸ் குதிரை அது இல்லையா? இந்த சூரியனோட சூரியனின் குதிரைகளுக்கும் பச்சை கிளிகளுக்கும் ஒப்புமைப்படுத்தி பாடுகின்றார் கவி. ஆகாயத்தில் சூரியனுடைய குதிரைகள் கால் பதிந்து ஓடுகின்றனவா, பறக்கின்றனவா? அவை குதிரைகள் தாமா? அல்லது தங்கமலையான மேருவில் வானலாவி வளர்ந்திருக்கும் மரவரிசை கிளைகளில் அமர்ந்திருந்த கிளிகள் தாம் பறக்கின்றனவா? அவை பறக்கும் வேகத்தில் மேகங்கள் எல்லாம் பச்சை நிறம் கொண்ட ரெக்கைகளை போல பக்கத்தில் வருகின்றன. மேகங்களும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நிறைய தண்ணி குடிச்ச நீருண்ட மேகம் வந்து கருமையான நிறத்தில் தான் இருக்கும் தெரியுமா? ஆல் த ஹார்சஸ் ஆர் டார்க் இன் கலர். சோ போல பக்கத்தில் வருகின்றன. கிளியின் அலகு செந்நிறமாக இருப்பது போல குதிரை முகங்கள் கடிவாள இறுக்கத்தினால் ரத்தம் கக்கி சிவந்துள்ளன. அத்தகைய கிளிகள் போன்ற சூரியனின் குதிரைகள் உங்களுக்கு க்ஷேமத்தை அருளட்டும். Like green-colored parrots perched on the treetops of the beautiful peaks of the Golden Mountain, flying with flapping their wings in the sky, the horses of the sun smeared with blood oozing out of the wounds made by bits of bridles in their mouths, gallop on separating the clouds, resembling wings in both sides. May those horses bless you. So, இதோட அஸ்வவர்ணனம் முடிஞ்சு போச்சு 49ஓட. இப்ப 50ல இருந்து உங்களுக்கு சூரியனோட தேரோட்டியான அருணனோட வர்ணனம். சாரி பாக்யா,
கெஸ்ட் வந்ததுனால அனுப்பிச்சிட்டு வந்தேன். 3 ஸ்லோகத்தை விட்டுட்டேன் நான். ஆஹா. பரவாயில்ல, அப்புறம் ரெக்கார்டிங் கேட்டுக்கோங்க. ம். பிராத்த சைலாக்ரரங்கே, அது ஒரு தடவை படிச்சுட்டேன் இல்லையா லாஸ்டா, இல்லையா? இல்ல படிக்கல மேம். ஓகே. துன்வந்தோ நீரதாலீர் நிஜருச்சி ஹரிதாஃப் பார்ஷ்வயோஃப் பக்ஷதுல்யாஹ தாலூதானைः கலீனைः கச்சிதமுகருச்சோததா லோஹிதேன உड्डीयेव व्रजन्तो दियति गतिवशादर्कवाः क्रियासुः क्षेमं हे माद्रिहृद्यद्रुमशिखरशिरश्रेणिशाखा सुकावः. 50 to 61 வந்து தேரோட்டியோட வர்ணன். பிராத்த சைலாக்ரரங்கே ரஜனி ஜவனிகாபாய சம்லக்ஷ்ய லக்ஷ்மீஹ விக்ஷிப்தா பூர்வ புஷ்பாஞ்சலி முடுநிகரம் சூத்ரதாராயமாணः யாமேஷ்வங்கேஷ்விவன்ஹ கிருதருச்சிஷு சதுஷ்வேவ ஜாத பிரதிஷ்டாம் அவ்யாத் பிரஸ்தாவயன்வோ ஜகத் அடன மகாநாட்டிகாம் சூரியசூதः. பிராத்தः சைல அக்ரரங்கே ரஜனி ஜவனிகா அபாய சம்லக்ஷ்ய லக்ஷ்மீஹ விக்ஷிப்த அபூர்வ புஷ்ப அஞ்சலிம் உடு நிகரம் சூத்ரதாராயமானः, அது ஒரே வார்த்தை தான். யாமேஷு அங்கேஷு இவ அன்னஹ கிருதருச்சிஷு சதுர்ஷு ஏவ ஜாத பிரதிஷ்டாம் அவ்யாத் பிரஸ்தாவயன் வஹ ஜகத் அட்டன மகாநாட்டிகாம் சூரியசூத்தக. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த மீனிங் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு புரியும். தமிழ் மீனிங் ஒரு தடவை சொல்லிடுறேன், பிகாஸ் இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து த ஸ்டேஜ் இஸ் செட், இப்போ சன் வரப்போறார், அவர் தான் நாயகன் இல்லையா? அதனால வந்து ஒரு டிராமான்னு எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல ஃபர்ஸ்ட் என்ன, அந்த ஹீரோ வரத்துக்கு முன்னாடி இந்த சூத்திரதாரர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரே ஸ்டேஜ் அப்படியே லிட் ஆகி தட் ஹீரோ வில் அரைவ். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி அந்த ஸ்டேஜ்ல யார் யார் என்னென்ன மாதிரி ரோல்ஸ் பண்றா அப்படிங்கிறதும் என்ன மாதிரி நாடகம்ங்கிறதையும் இதுல சொல்றாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அந்த மீனிங்ஸ் படிச்சுட்றேன், ஸோ தட் ஒரு மாதிரி புரியும். திருப்பியும் இன்னொரு தடவையும் அந்த மீனிங் படிக்கிறேன். இந்த கவிதையில் சூரியனின் செயலை நாடக மேடையில் நடைபெறும் நாட்டிகையாக வர்ணிக்கின்றார் மயூர கவி. அதாவது நாட்டிகை அப்படிங்கிறது நாடகத்தொழியே ஒரு வகை. உதயகிரியின் உச்சியில் உள்ள நாடக மேடையாகிய வானில் இரவாகிய மேடை திரை விலகியதும் ஒளிமயமாக தோன்றக்கூடியவனும் நாடக மேடையில் தோன்றி நட்சத்திரங்களை மலர்களாக கையில் ஏந்தி அஞ்சலி செய்யும் சூத்திரதாரனாக இருப்பவனும் அண்ட கோளமான இந்த சம்சாரத்தையே சுற்றி வருவதாகிய கதையை மையமாக கொண்ட மகா நாட்டிகையை தொடங்குகின்றவனுமான சூரியனின் சாரதி அருணன் உங்களை காக்கட்டும். சரியா? இதுல நாடக மேடையில் திரைச்சீலை விலகியதும் பேரொளி எழும்பும். நாடகத்தின் முதலில் தோன்றுகின்றவன் நாடகத்தின் சூத்திரதாரன், அதாவது இயக்குனர். தோன்றிய சூத்திரதாரன் முதலில் மலரஞ்சலி செய்வான். அப்படியே நீங்க வந்து கண்ணுக்கு முன்னாடி அதை வரவழைச்சுக்கோங்க அந்த நாடகத்தை. சரியா? தோன்றிய சூத்திரதாரன் முதலில் மலரஞ்சலி செய்வான், அதன் பின்னரே நாடகம் தொடங்கும். இதனை வரிசைப்படுத்தி உவமை கூறுகிறார் கவி. இங்கு வானம் என்பதே நாடக மேடை, இரவு என்பது திரை, அருணன் சூத்திரதாரன், மின்னுகின்ற நட்சத்திரங்களே சிதறியுள்ள அஞ்சலி மலர்கள், சூரியன் அண்ட கோளங்களை சுற்றுதலாகிய பணியே இந்த நாடகத்தின் கதை என்பதை உவமை அணியின் வாயிலாக, அதாவது உபமா அலங்காரம், இந்த கவிதையில் விளக்கியுள்ளார் கவி. இதையே நாடகம்னு சொல்லாம நாட்டிகா, அதாவது நாடகத்துல ஒரு பிரான்ச் ஏன் சொல்றார் அப்படிங்கறத இப்ப சொல்றார். இதில் நாட்டிகை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சம்ஸ்கிருத மொழியில் 10 விதமான நாடகங்கள் உண்டு. அவையாவன நாடகம், பிரகரணம், பாணம், பிரஹசனம், திமம், வியாயோகம், சமவாக்காரம், வீதி, அங்கம், இஹாமிருகம் ஆகியன. இவற்றை தவிர 3 முக்கியமான உபரூபகங்களும் உண்டு. அவை நாட்டிகா, பிரேக்ஷணகம், சட்டகம் என்பதாகும். இவற்றில் நாட்டிகா என்பதை உதாரணமாக குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் ஒரு பகலுக்கு 4 யாமங்கள், நாட்டிகை என்ற உபரூபகத்திற்கும் 4 அங்கங்கள் என்ற காரணத்தால் நாட்டிகை என்ற நாடக வகையை உதாரணமாக கொண்டுள்ளார் கவி. புரியுதா? ஸோ நாடகம்னா எத்தனையோ பார்ட்ஸ் இருக்கணும், 5 to 7 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் உண்டு. 5 to 7 இல்லை 5க்கு மேல இருக்கணும், அந்த மாதிரி உண்டு.
ஸோ அதுல இந்த நாட்டிகை அப்படிங்கிறதுல 4 பார்ட்ஸ் 4 ஆக்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இருக்கணும் அதுல. இங்கே சூரியனுக்கு 4 யாமங்கள், அதனால அவர் நாட்டிகை அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. வேணும்னா நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்லி முடிச்சுட்டு இதை படிக்கிறேன். பிராத்தக சைல அக்ரரங்கே, பிராத்தக சைல அதாவது உதயகிரி, அதனுடைய அக்ரரங்கே, அக்ரம் தான் ரங்கம், அதாவது அதனுடைய உச்சி பகுதி தான் ரங்கம். ரங்கம்ங்கிறது மேடை, ஸ்டேஜ். ரஜினிங்கிறது தான் ஜவனிகா, ரஜினினா ராத்திரி, இரவு அப்படிங்கிறது தான் ஜவனிகா. ஜவனிகா இஸ் த கர்டன். அப்பாயன்னா அப்படி திறந்துண்டு அந்த கர்டனை ரைஸ் பண்ணிட்டு சம்லக்ஷே லக்ஷ்மிஹி, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமா விளங்குகின்ற அந்த சூத்திரதாரன் அபூர்வ புஷ்பாஞ்சலின் உடுநிகரம் விக்ஷிப்த. சூத்திரதாரன் வந்த உடனே இப்ப இதுல படிச்ச மாதிரி அந்த புஷ்பாஞ்சலி கை ஃபுல்லா அப்படியே அந்த மலர்கள் கொண்டு அப்படி ஃபுல்லா அப்படி போடும் பொழுது அந்த அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் விழருது இல்லையா, அந்த மாதிரி மேல பார்த்தோம்னா உடுநிகரம், உடுன்றது ஸ்டார்ஸ், அதனால்தான் சந்திரனுக்கு உடுபதின்னு பேரு. ஸோ உடு நிக்கரம், அப்படியே அந்த மலர்களை அப்படியே தூக்கி அப்படி வீசுறான் அந்த சூத்திரதாரரான அந்த அருணன். அப்படியே நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே பரவி அந்த சூரியனை வரவேற்கிறது. அபூர்வ புஷ்பாஞ்சலி, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, அப்பேற்பட்ட ஒரு அந்த அஞ்சலி கொடுக்கிறார் அவர். உடுநிகரம் சூத்திரதாராயமான யாமேஷு அங்கேஷு இவ அன்ஹ கிருத ருச்சிஷு சதுர்ஷு ஏவ ஜாத்த பிரதிஷ்டாம். அதாவது யாமேஷு சதுர்ஷு அங்கேஷு இவ, ஒரு யாமத்துக்கு எப்படி ஒரு 4 பொழுதுகளா பிரிக்கிறதோ, ஒரு யாமம் 4ஆக பிரிக்கப்படுகின்றனோ, அதே மாதிரி அங்க நாட்டிகாக்கும் 4 அங்கங்கள் அப்படி உடைய ஒரு அன்னஹ அகனினா டே, அந்த ஒரு நாளினுடைய 4 யாமங்கள் போல 4 பிரிக்கப்பட்ட அந்த நாட்டிகையோட ஜாத்த பிரதிஷ்டாம், ஸ்திரமான ஒரு இருப்பினை பெற்ற ஜெகத் அட்டன மகா நாட்டிகாம், இந்த ஜெகத்தை சுற்று வருகின்ற ஒரு மகா நாட்டிகையை பிரஸ்தாவ என்ன ஆரம்பித்து கொண்டு வருகின்ற அந்த சூரிய சூத்தக வக அபியாத், அந்த அருணன் உங்களை காப்பாற்றட்டும். ஸோ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம் போட்டுட்டார்ல. திருப்பி படிக்கட்டுமா? அந்த தமிழ் மீனிங் வேணுமா? இல்ல, புரிஞ்சுடுத்து மேடம். புரிஞ்சுடுத்து. ஸ்லோகம் ஒரு வாட்டி படிச்சா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது முடியுமா? திருப்பி படிக்கிறேன் ஸ்லோகம். புரிஞ்சுது பாக்யா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா. அதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும், அதான் அதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு. The charioteer of the sun performs the role of a stage manager, அதாவது சூத்ரதாரா. Removes the night screen, throws star-like flowers on the stage, unveils beautiful scenes, and introduces a nice play of 4 acts resembling 4 yamas of the day on the topic of great wandering of the world. May the charioteer save you. மாமி, 4 யாமம்னா எது? காலை, மதியம், சாயந்தரம் அந்த மாதிரியா? இல்ல, அது ஒரு யாமத்துக்கு இத்தனை ஹவர்ஸ் உண்டு, 2 யாமமா பிரிப்பா. பகல் பொழுதுல 4 யாமம், அதே மாதிரி இரவு பொழுதுல 4 யாமம். அந்த 12 மணி நேரம் இருக்கு இல்லையா, அத 4 யாமமா பிரிப்பா. இந்த ஜாமம்னு சொல்லுவாளே அதுதானே யாமம்னு வரும். இருக்கலாம், அதான். ஏன்னா இதுல சான்ஸ்கிரிட்ல ஜாமம் அப்படின்னு வரும். சான்ஸ்கிரிட் தான் யாமம். யாமம் ஜாமம் 2 ஈக்குவல் போட்டிருப்பேன் ஒரு இடத்துல. ஒரு தடவை படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த ஜாமம்ங்கிறதுதான் யாமம் அப்படின்னு வரும். ஓகே. பிராத்த சைலாக்ர ரங்கே, பிராத்த சைலம்ங்கிறது உதயகிரி, அதுதான் அந்த ரங்கம். சோ பிராத்த சைலாக்ர ரங்கே ரஜனி ஜவனிகா பாயசம் தக்ஷ்ய லக்ஷ்மிஹி. சோ இது ஒரு ஃப்ரேஸ். அப்புறம் விக்ஷிப்தா பூர்வ புஷ்பாஞ்சலிம் உடுநிகரம் சூத்ரதாராயமானஹ யாமேஷு அங்கேஷ்விவ, இல்லைன்னா யாமேஷு அங்கேஷு இவ அன்னஹ் கிருதருச்சிஷு சதுர்ஷு ஏவ ஜாத பிரதிஷ்டாம் அவ்யாத் பிரஸ்தாவயன்வோ ஜகதடன மகாநாட்டிகாம் சூரிய சூதஹ. இப்படியும் படிக்கலாம், நீங்க ஃபுல்லா சேர்த்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப புரிஞ்சுதா பிரிச்சு படிச்சது? அந்த லப்த பிரதிஷ்டான்னு வருது. ஜாத பிரதிஷ்டாம் லப்த பிரதிஷ்டாம். கிடைத்த, லப்தனா கிடைத்த, ஜாத்தனா உண்டான, கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். 51 ஆக்ராந்த்யா பாஹ்யமானம் பசுமிவ ஹரிணா வாஹகோப்ர்யோ ஹரிணாம் भ्राम्यन्तं पक्षपाता जगति समरुचिः सर्वकर्मैक साक्षी शत्रुं नेत्रश्रुतीनाम् अवजयति वयो ज्येष्ठभावे समेऽपि स्थाम्नां धाम्नां
நிதிர் எஸ் பவதகனுதே பவத் அகனுதே பவத் அகனுதே நூத்தனஸ்தாத் அனூருஹு. அனூரு அப்படி ஊரு அப்படின்னா தொடை, அனூரு அப்படின்னா தொடைகள் அற்றவர். யாரு? அருணன். நூத்தனக அனூருஹு, அதாவது தினம் தினம் வந்து இருக்கிற ஒரு புதுமையான இந்த அனூரு ஆனவர் உங்களை காப்பாற்றட்டும். பவத் அகனுதே ஸ்தாத், அதாவது உங்களுடைய அகங்கிறது பாபம், அதனை அழிப்பதற்காக இருக்கட்டும். நுத அப்படின்னா போக்குவது. ஆக்ராந்தியா வாஹ்யமானம் பசும் இவ ஹரிணா வாஹகஹ அக்ரியஹ ஹரிணாம் பிராமியந்தம் பக்ஷபாதாத் ஜகதி சமருச்சிஹி சர்வ கர்ம ஏகசாட்சி சத்ரும் நேத்ர ஸ்ருதீனாம் அவஜயதி வயோ ஜேஷ்ட பாவே சமே அபி ஸ்தாம்னாம் தாம்னாம் நிதிஹி யஹ சஹ பவத் அக நுதே நூத்தனக ஸ்தாத்து அனூருஹு. இதுவும் ரொம்ப அழகான ஸ்லோகம். இதுல வந்து கருடனை விட அருணன் எப்படி வசதிங்கிறத இதுல சொல்ற. ரெண்டு பேரும் பிரதர்ஸ் இருந்தாலும் எல்லாத்துலயும் கருடனை அருணன் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறத சொல்றதுல. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா ஒரு மாதிரி ஜஸ்ட் சொல்லிடுறேன், சோ தட் ஈஸியா புரிஞ்சிடும் உங்களுக்கு. பசு அப்படின்னாலே ஒரு அனிமல். இந்த கருடன் வந்து பசுவா இருந்துட்டு விஷ்ணுவா வகிக்கிறது. ஆனா இந்த ஹரி அப்படின்னு சொன்னா விஷ்ணு, ஹரின்னு சொன்னா குதிரைகளும் ஹரிதான். அது மாதிரி ஹரினா சிங்கம் கூட ஹரி. ஆனா இந்த குதிரைகள் என்ன பண்றதுன்னா சூரியனையே வகிக்கிறது, தேரை இழுத்துட்டு போறது. பக்ஷபாத்தம், பக்ஷனா விங்ஸ், பார்த்தனா அது அப்படி இப்படி மேலையும் கீழையும் விங்ஸ் அசைஞ்சாதான் கருடனால மூவ் பண்ண முடியும், அது ஒரு பக்ஷபாத்தம். இன்னொன்னு வந்து பக்ஷபாத்தம்னா பார்ஷியாலிட்டி, பார்ஷியல்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதுக்கு, சரியா? சோ இந்த கருடன் வந்து பக்ஷபாத்தம், இப்படி விங்ஸை வந்து இப்படி பண்ணி பண்ணி போறது. அருணனுக்கு வந்து சமருச்சின்னு சொல்றாரு, அதாவது இம்பார்ஷியல். ஹீ இஸ் வெரி வெரி இம்பார்ஷியல். எல்லா நாளும் இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வரல எல்லாம் கிடையாது, டெய்லி வர்றார் அவர். இங்க இது வந்து பக்ஷபாத்தம் இந்த அர்த்தம், அங்க சமருச்சிங்கிறதுக்கு இம்பார்ஷியல் அந்த மாதிரி அர்த்தம். அங்க கருடன் வந்து பாம்புகளுக்கு எதிரி. இங்க எல்லா இந்திரிய கருமங்களுக்கும் ஒரே சாட்சியா இருக்கிறது அருணன். பட்சிகள்லயே ரொம்ப சிரேஷ்டமானது கருடன். கருடனுக்கு வயோஜேஷ்ட, வயசுல மூத்தவர் அருணன். சோ இது ரெண்டு, இந்த வயோஜேஷ்ட பாவம் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் ஒத்து போறது. வயோஜேஷ்ட, வயோனா வயசு, ஜேஷ்டனா பெரிய, அந்த பாவம் யாரு? அருணன். அதே வயோஜேஷ்டா இங்க எப்படி போறதுன்னா வயோங்கிறது வந்து இது பறவைகள். அந்த பறவைகள்லயே ரொம்ப சிரேஷ்டமா கருதப்படுற கருடனை குறிக்கிறது, சரியா? சோ இப்போ ஒரு வேர்டுக்கும் மீனிங் பார்ப்போம். யஹ ஹரிணா ஆக்ராந்தியா பசும் இவ வாஹ்யமானம், யாரு ஹரிணா விஷ்ணுவினால, ஆக்ராந்தியா அதாவது அவர் ஏறி உட்கார்ந்துட்டு அதை ஒரு உந்து கொடுத்தாருன்னா அந்த கருடா வில் ஸ்டார்ட் ஃபிளைங். பசும் இவ ஒரு மிருகத்தினை போல, வாக்கியமானம் அதாவது அவரை வகிக்கிற வாகனமாக யார் இருக்கா? கருடன் இருக்கார். சூரியனுடைய தேர் குதிரைகள் அவையெல்லாம் அருணனுடைய ஒரு இதனால சூரியனையே வகிச்சுண்டு போயின்னு இருக்கு, அது ஒரு வித்தியாசம். அப்புறம் ஜகதி பக்ஷபாத்தாத்து பிராமியந்தம், இந்த ஜகத்தையே தன்னுடைய ரெக்கைகளை இப்படி அசைப்பதன் மூலமாக சுற்றுகின்ற அந்த கருடன். இங்க பக்ஷபாத்தம் இல்லாம இவர் வந்து சமருச்சி, அடுத்த வரியில வருது அது சமருச்சி. அதாவது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இந்த சூரிய ஒளிய அவர் அருணன் வந்து சூரியனை எல்லா இடத்துலயும் அழிச்சுட்டு வர்றார். அப்புறம் வயோஜேஷ்ட பாவே, அதான் சொன்னேன், வயோங்கிறது பறவைகள்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு வயசுங்கிற ஒரு அர்த்தம். வயோஜேஷ்ட பாவம், பறவைகள்லயே சிரேஷ்டமானது கருடன். அதே மாதிரி இவர் கருடனுக்கு ஒரு அண்ணா, வயோஜேஷ்ட பாவத்துல சமமா இருந்தாலும் கூட இதுல எல்லாம் அவ ரெண்டு பேரும் டிஃபர் ஆறான்னு சொல்றாரு அவர், வேற ஒண்ணும் இல்ல. நேத்திர ஸ்ருதி, நாம் நேத்திரங்கிறது கண்கள், ஸ்ருதிங்கிறது காது. நேத்திர ஸ்ருதிங்கிறது வந்து காதுகள் இல்லாத பாம்புகள். பாம்பு வந்து மூமெண்ட்டை வச்சுதான், வைப்ரேஷனை வச்சுதான் கண்டுபிடிக்கிறது. பட் இவர் வந்து இங்க நேத்திர ஸ்ருதி நாம்னு சொல்றார், கண்களையே காதுகளாக உடைய பாம்புகள், அதை குறிக்கிறது இந்த நேத்திர ஸ்ருதிங்கிற வேர்டு. நேத்திர ஸ்ருதி நாம் சத்ரும், யாரு? கருடன். அவஜயதி, அதையே தோக்கடிக்கிறார், யாருன்னு? அருணன். ஹரிணாம் அக்ரேக வாகக, அந்த முன்னாடி இருக்கிற ஒரு வாகனமாக இருக்கின்ற இந்த குதிரைகள். ஹரிங்கிறது சூரியனையும் குறிக்கிறது. அப்புறம் சமருச்சிஹி, ஒரு சிவப்பு வர்ணம்னு வச்சுக்கலாம் அருணனுக்கு, பிகாஸ் அந்த சன் பின்னாடியிலேருந்து இருக்கிறதுனால ஒரு ரெட்னஸ் கொடுக்கறதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து சமருச்சிங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிற சமருச்சி. அப்புறம் சர்வ கர்ம ஏக சாட்சி, நம்ம இந்திரியங்களோட எல்லா ஒரு வேலைகளுக்கும்
ஒரே சாட்சியாக இருக்கின்ற அந்த அருணன். தாம்னாம் தாம்னாம் நிதிஹி. ஸ்தாம்னா அப்படின்னா ஸ்திரமா இருக்கிற, தாமன பிரகாசம், பிரகாசத்தினுடைய ஒரு நிதி, ஒரு ட்ரெஷரா இருக்கிற. சக நூத்தனக அனுருஹு பவத் அகனுதே ஸ்தாத்து. உங்களுடைய பாவங்களை போக்குபவராக இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. மயூர கவி இந்த ஸ்லோகத்தால் அருணனையும் கருடனையும் ஒப்புமைப்படுத்தி பேசுகின்றார். அருணனும் கருடனும் சகோதரர்கள், வினதையின் குமாரர்கள். அருணன் வயதில் பெரியவன், வயசா ஜேஷ்டக. கருடனும் ஒரு விதத்தில் வயோஜேஷ்டக, அதாவது வயசாம் ஜேஷ்டக, அதாவது பட்சிகளுக்கு மூத்தவன். இவ்வளவுதான் இருவருக்கும் ஒற்றுமை. அருணன் நிலையான செல்வங்களுக்கு எல்லாம் கருவூலம், மக்களின் புண்ணிய பாவ செயல்களை எல்லாம் கண்காணிக்கின்றவன். மேலும் இவன் உலக உயிர்களிடம் உள்ள பரிவினால் உலகை சுற்றி வருகின்றான். இவன் சூரியனின் குதிரைகளை விரட்டிச் செல்லும் சாரதி, முதல்வன். ஆனால் கருடன் ஹரியான திருமாலை தனது தோளில் ஏற்றிச் செல்கின்றான். ஹரிணா ஆக்ராந்தியா வாகியமானம். இவன் வேகமாக பறப்பதற்கு காரணம் திருமால் தமது துடைகளினால் உசுப்பி விடுவதுதான். பக்ஷபாத்தாத்து. பாவம், பாம்புகள் கண்களால் கேட்கும் திறன் பெற்றவை. அவற்றுக்கு சத்ருவாக விளங்குகின்றான் கருடன். இந்த கருடனையும் தோற்கடிக்கின்றான் இடுப்புக்கு கீழ் உடல் விளங்காத அருணன் என்ற அருணனின் பெருமையை பேசுகின்றார் கவி. Though equal in seniority, Anuru is senior in age and Garuda among birds. Anuru wins over the enemy of snakes, that is Garuda, as he is the chief driver of Haris, that is horses, whereas the latter is used as a draught animal by Hari. The former looks all equally without being partial, but the latter moves with pakshapata, partiality, that is flapping the wings. May that Anuru, the permanent abode of leisure and onlooker of all actions, rising afresh, remove all your sins. மேடம், இதுல அந்த பாம்போட எதிரியான கருடன், அப்படி அந்த பாம்பை வச்சு என்ன சொல்றாங்க? பாம்பை வச்சு ஒண்ணும் சொல்லல. பாம்போட அந்த பாம்பு வரணும் இல்லையா, கனெக்ஷன். கருடன் எப்படி கொண்டு வருவாங்க? இன்னொன்னு வந்து இந்த நேத்திர ஸ்ருதிங்கிறது வந்து நம்மளோட கர்மேந்திரியங்கள் இல்லையா? ஆமா. சோ இப்ப இங்க அருணனுக்கு வந்து அந்த கர்ம இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரே சாட்சின்னு கொண்டு வராரு பாருங்க. அதுக்கு மேபி யூ கேன் ரிலேட் இட் டு தட். அந்த இடத்துல வந்து அந்த நேத்திர ஸ்ருதிங்கிறது பாம்புகளுடைய சத்ருவான கருடன். இங்க வந்து அந்த இந்திரியங்களோட கர்மங்கள் அனைத்துக்கும் சாட்சியாக உள்ள அருணன், அப்படி எடுத்துக்கோங்க. ஆக்ராந்தியா வாஹ்யமானம் பசுமிவ ஹரிணா வாஹகோக்ர்யோ ஹரிணாம் भ्राम्यन्तं पक्षपाता जगति समरुचिः सर्वकर्मैक साक्षी शत्रुं नेत्रश्रुतीनाम् अवजयति वयोज्येष्ठभावे समेऽपि स्थाम्नां भाम्नां निधिर्यस्य भवदघनुदे नूतनस्तादनूरुः. சேம்னான் இருக்கு, சேம் தானா? தாம்னாம். ஓ, புக்ல தப்பா இருக்கு. ஓகே, ஒன்னு பாத்துடலாம். दत्तार्घै दूरनम्रैर्वियति विनयतो वीक्षित सिद्ध साध्यैः सानाथ्यं सारथिर्वस्य दशशतरुचे सातिरेकं करोतु आपीय प्रातरेव प्रतत हिमपयस्यन्दिनीरिन्दुभासो यकाष्टादीपनोऽग्रे जडित इव भृशं सेवते पृष्ठतोर्कम्. दत्त अर्घैः दूर नम्रैः वियति विनयतः वीक्षितः सिद्ध साध्यैः सानाथं सारथिः वह सह दशशतरुचेः स सातिरेकं करोतु आपीय प्रातः एव प्रतत हिमपयः स्यन्दिनीः इन्दुभासः यः काष्ठा आदीपनः अग्रे जडितः इव भृशं சேவத்தே பிருஷ்டதः அர்க்கம். அவர் உங்களை காப்பாற்றட்டும். சாநாத்தியம் தசசத ருச்சேகே, தச 10, சத 100, ஸோ 10 × 100 1000 ருச்சி கிரணங்கள் உடைய சூரியன். அந்த தசசத ருச்சேகே சாரதிஹி, அந்த சூரியனுடைய சாரதி. வஹ உங்களை, சாதிரேக்கம் ரொம்பவே, சாநாத்தியம் கரோத்து. சாநாத்தியம்னா என்ன? சநாத அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டர் உடையவராக, அதாவது உங்களை காப்பாற்றட்டும்ங்கிற அர்த்தம் எடுத்துக்கணும். இத சாநாத்தியம் கரோத்து.
யஹ தத்த அர்கைஹி, எவர் தத்த அர்க்கம், இந்த காலங்காத்தால எழுந்துட்டு சூரியன் வராருன்னு சொன்ன உடனே அந்த சித்தர்கள் சாத்தியர்கள் இவா எல்லாரும் தூரத்திலேயே வராருன்னு தெரிஞ்ச உடனேயே அர்க்கம் கொடுக்குறா அவருக்கு. வியத்தி ஆகாசத்துல, எப்படின்னா வினயத்தக, ரொம்ப ஒரு ஹம்பிளா வினயத்தோட கொடுக்குறா. வீக்ஷிதக பிராத்தக ஏவ, அதாவது வராருன்னு தெரிஞ்ச உடனே காலங்காத்தால அவர் வராருன்னு ஒரு வரவேற்பு. அப்போ பிரதத்த ஹிமபயக, ஹிமனா பனி, பயனா ஜலம், பிரதத்த ரொம்பவே எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கிற அந்த பனிஜலம். ஏன்னா சூரியன் உஷ்ணம் இல்லையா, இந்த அருணன் அந்த சூரியனுக்கு முன்னாடி இருக்கிறதுனால பயங்கரமா தகிக்கிறது அவருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த இந்துபாச சந்திரிகா, அந்த சந்திரனோட அந்த ஹிமபய அந்த ஜலத்தை ஃபுல்லா குடிச்சுடுறாராம். அது குடிச்சதுனால என்ன ஆயிடுறது, அவர் ஃப்ரீஸ் ஆயிடுறார். ஜடித்த இவன் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு அப்பதான் அவரால் அந்த ஹீட்டு தாங்க முடியறது. அவர் அந்த சந்திரனோட ஒளியை பருகிடுறார். ஸோ பிரதத்த ஹிமபயக சந்தினிஹி, அந்த கொற்ற அந்த இந்துபாசன்றது தான் சந்திரிகா. ஆப்பிய நிறைய குடிச்சிட்டு ஜடித்த இவ, ஒரு அப்படியே சில்லாயி, அப்படியே ஒரு நிறைய பனிஜலத்தை குடிச்சிட்டு அப்படியே சில்லா இருக்கிறவர். அக்ரே காஷ்டா ஆதீபனக, காஷ்டாங்கிறது இதுல வேற மாதிரி அர்த்தம் கொடுத்துருக்கா. காஷ்டாங்கிறது இது மரம், உட். தீபனா எரிய வைக்கிற, காஷ்டாங்கிறது இன்னொன்னு திசைகளை ஒளிர்விக்கின்ற அந்த சூரியன் இல்லையா. சோ காஷ்டா ஆதீபனக, நன்னா பிரகாசிக்க வைக்கின்ற. பிருஷ்டத்தக அர்க்கம், பின்னாடி இருக்கிற அந்த சூரியனை பிருஷம் சேவத்தே, நன்னா சேவிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தசசத ருச்சேகே சாரதிஹி வஹ சாதிரேகம் சாநாத்தியம் கரோத்து, அப்பேற்பட்ட அவர் உங்களை நன்றாக காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஓஹோ, அருணன் குளிர் காய்கின்றானோ என்று உலகியலுடன் ஒப்பிடுகின்றார் கவி இந்த ஸ்லோகத்தினால். சித்த புருஷர்களின் கூட்டம் தலை வணங்கி அளிக்கும் அர்க்கியத்தால் மகிழ்ந்து அவர்களை கருணையுடன் கட்டாட்சிப்பவனும், அதிகாலையில் பனி நீரை பொழியும் சந்திரனின் கிரணங்களை உண்டு குளிரால் பீடிக்கப்பட்டவனாக பின்புறத்தில், அதாவது பிருஷ்டபாகத்தால் சூரியனை ஏற்று குளிர் காய்ந்து கொண்டும் காஷ்டாதீபனக, தனக்கு முன்னால் திசைகளை ஒளிமயமாக்கிக் கொண்டு விளங்குகின்ற அருணன் அதிசயிக்கும் அளவில் உங்களுக்கு உதவி புரியட்டும். இதான் சாத்திரேக்கம் சாநாத்தியம், அதுதான் அவர் அதிசயிக்கும் அளவில் உங்களுக்கு உதவி புரியட்டும் சொல்றார். குளிர்காயும் மனிதன், அதாவது காஷ்டாதீபனக, விறகுகளை எரியவிட்டு அதன் முன்னால் உட்கார்ந்தும் சூரியனுக்கு முதுகை காட்டியும் அமர்ந்து குளிர் காய்வான். இதனால் குளிரின் தாக்கத்தை சமாளித்து சுகத்தை அடைவான். அருணன் பனிஜலத்தை அதிகமாக உண்டு அதன் காரணமாக ஜில்லிட்டு போய்விட்டான். இந்நிலையில் கணப்பாக இருக்கும் பொருட்டு சூரியனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு இருப்பது அருணன் குளிர் காய்வதை போல் உள்ளது என்று உலகியலில் காணப்படும் செய்திகளை இந்த ஸ்லோகத்தால் வெளிப்படுத்துகின்றார் கவி. மேலும் இந்த ஸ்லோகத்தில் காஷ்டாதீபன என்ற சொல்லின் ஸ்லேஷை ரசிக்கத்தக்கது. காஷ்டாதீபன, அதாவது காஷ்டாங்கிறது திசைகளை வெளிச்சமடைய செய்கின்றன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு காஷ்டாதீபன இதுல சொல்லியிருக்கிற மாதிரி அந்த உட், அதை எரிய விட்டு குளிர் காய இல்லையா, அந்த ஒரு அர்த்தம். As a man bitten by cold burns fire and sits facing to it with back towards the sun, so the charioteer of Sahasramshu, sun, as if shivering after drinking lunar rays that shower dew drops, illuminates the kashtas, that is the directions, keeping the sun at his back. May that charioteer bless you with all essentials. Dattarghair duranamrair viyati vinayato vikshita siddha sadhyaihi सानाथ्यं सारथिर्वस्स दशशतरुचे सातिरेकं करोतु आपीय प्रातरेव प्रततहिमपयस्यन्दिनीरिन्दुभासो यः काष्ठादीपनोऽग्रे ரித இவ பிருஷம் சேவதே பிருஷ்டதோர்க்கம். ஒரு தடவை படிச்சு விடுறேன். ஹேலாலோலம் வஹந்தி விஷதரதமனஸ்யாக்ரஜேனாவக்ருஷ்டா ஸ்வர்வாஹின்யா சுதூரம் ஜனித ஜவஜயா ஸ்யந்தனஸ்ய ஸ்யதேன நிர்வ்யாஜம் தாயமானே ஹரிதிமணி நிஜே ஸ்பீதபேனாஹித ஸ்ரீஹி அஸ்ரேயாம்ஸ்யஸ்வபங்க்தி சமயது யமுனேவாபரா தாபனி வஹ. அஸ்ரேயாம்சி நிறுத்திட்டு அஸ்வபங்கின்னு சொல்லிக்கலாம்.
मार्गोपान्ते सुमेरोर्नुवति कृतनतौ नाकधाम्नां निकाये वीक्ष्य व्रीडानतानां प्रतिकुहरमुखं किन्नरीणां मुखानि सूते सूयत्यपीषज्जडगतिवहतां कन्धरार्धैर्वलद्भिः वानां द्यस्यताद्वस् समम् असमहरेर्घ्रेषितं कल्मषाणि धुन्वन्तो नीरदालीर् निजरुचिहरिताः पार्श्वयोः पक्षतुल्याः तालूतानैः खलीनैः खचितमुखरुचश्चोतता लोहितेन उड्डीयेव व्रजन्तो दीयति गतिवशादर्कवाहाः क्रियासुः क्षेमं हेमाद्रिहृद्यद्रुमशिखरशिरश्रेणिशाखाशुका वः प्रातः शैलाग्ररङ्गे रजनिजवनिकापायसं लक्ष्य लक्ष्मीः विक्षिप्ता पूर्वपुष्पाञ्जलिम् उडुनिकरं सूत्रधारायमाणः यामेषु अङ्केषु इव अह्नः कृतरुचिषु चतुर्षु एव जातप्रतिष्ठाम् பாக்யா அந்த உங்க மூணாவது லைன் பிரிண்ட்ல வேற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் அந்த சேர்ந்து மூணாவது இருக்கும். யாமேஷ்வங்கேஷ்விவன்னः கிருதருச்சிஷு சதுர்ஷ்வேவ ஜாத பிரதிஷ்டாம் அப்படி இருக்கும். அதை நீ பிரிக்கிறது சொல்லு, அதுதான் வரும் எனக்கு. யாமே யாமேஷு அங்கேஷு இவ அன்ஹஸ் 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 கிருதருச்சிஷு சதுர்ஷு ஏவ ஜாத பிரதிஷ்டாம் அவ்யாத் பிரஸ்தாவயன் वो जगद अटनमानाटिकां सूर्यसूतः आक्रान्त्या वाह्यमानं पशुमिव हरिणा वाहकोऽग्र्यो हरीणाम् भ्राम्यन्तं पक्षपाता जगति समरुचिः सर्वकर्मैकसाक्षी शत्रुं नेत्रश्रुतीनाम् अवजयति वयो ज्येष्ठभावे समेऽपि स्थाम्नां धाम्नां निधिर्यस्त भवदघनुदे नूतनस्ताद् अनुरुः दत्तार्घैर्दूरनम्रैर् दीयति विनयतो वीक्षितः सिद्धसाध्यैः सानाथ्यं सारथिर्वस्य दशशतरुचेः सातिरेकं करोतु आपीय प्रातरेव प्रतत हिमपयस्यन्दिनीरिन्दुभासो यः काष्ठादीपनोऽग्रे जडित इव भृशं सेवते पृष्ठतोऽर्कम्. 47th ஸ்லோகத்துல ஒரு லைன் எனக்கு தேர்ட் லைன் நினைக்கிறேன். நிர்வியாஜம் தாயமானே ஹரிதிமணி நிஜே ஸ்பீத பேன ஆஹித ஸ்ரீஹி. மாமி அதே மாதிரி 48ல வந்து அந்த எனக்கு ஹேஷிதம்னு இருக்கு, அதை நான் ஹ்ரேஷிதம்னு மாத்திக்கவா? மாத்திக்கோங்க, ஹேஷிதம் வேணாலும் வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், நேயிங் தான். அந்த கணைப்பதுக்கு ஹேஷிதம் இல்லைன்னா ஹ்ரேஷிதம். ஓகே, இது ஹேஷிதமும் கரெக்ட் தான். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் படிங்க. எதுல? 47ல हेलालोलं वहन्ती विषधर दमनस्य अग्रजेन अवकृष्टा स्वर्वाहिन्या सुदूरं जनित जवजया स्यन्दनस्य स्यदेन. அது இதுல வந்து ஸ்யந்தனேனன்னு இருக்கு. ஸ்யந்தனஸ்ய ஸ்யதேன, ஏதாவது பிரிண்ட் மிஸ்டேக்கா இருந்திருக்கலாம். ஸ்யந்தனஸ்ய ஸ்யதேன, ஸ்யந்தனம்ங்கிறது தேரு, இல்லைன்னா அந்த யமுனையோட ஃப்ளோ. ஸ்யதங்கிறது ஸ்பீடு. ஸ்யதேன ஸ்யதேன. ஓகே, ஆ ஓகே, थैंक यू. வேற எனி டவுட்ஸ்? ஓகே, சரி.